சாதியாவும் மதமாவும் நம்ம சனங்க பிரிஞ்சு கிடக்குற வரைக்கும் நம்மள மாதிரி அரசியல்வாதியை குதிரை ஏறிட்டே இருக்க வேண்டியது. அப்ப நம்ம மாதிரி ஆளுக்கு சந்தோஷமா இருக்கிறது இந்த சாதியிலே கண்டுபிடிச்சிருப்பான்னு நினைக்கிறேன். கருமாந்திர தொழிச்சோம்னா ஜனங்க நிம்மதியா இருப்பாங்க போல இருக்கா. ஜனங்க நிம்மதியா இருப்பானுங்க. நாம தான் சோத்துக்கு டிங்கி அடிக்கணும். உனக்கு வேற ஏதாவது தொழில் தெரியுமா? தெரியாது, அரசியல் தான் தெரியும். ஏனென்றால் சமுதாய தலைவன் என்று கூறிக்கொண்டு அத்தனை பேரும் அவர்களது வாழ்க்கைக்கு என்னென்ன வேண்டுமோ அதையெல்லாம் கேட்டு ஒருத்தன் திமுக பின்னாடி ஓடுறான், ஒருத்தன் அதிமுக பின்னாடி ஓடுறான், ஒருத்தன் பிஜேபி பின்னாடி ஓடுறான். அவன் வாழ்க்கைக்கு மட்டும் பார்த்துக்கிட்டு கொள்ளையடிச்சிட்டு ஓடுறான். இப்படிப்பட்ட சமுதாய தலைவர்கள், எம்எல்ஏக்கள், அமைச்சர்கள், இத்தனை கட்சியும் என் குழந்தையும் உங்க குழந்தையும் வாழணும், அவங்க படிக்கணும், படிப்புனால நல்ல ஒரு அரசு பதவியில் பெறணும்னு யாரும் கவலைப்பட. அரசியல்னா என்ன? அவருக்கு பதவி வேணுமா, அந்த பதவியினால் வரக்கூடிய சுகங்கள் வேணுமா? இவங்க அப்படியெல்லாம் வாழ்றக்கு எனக்கு கிடைக்க வேண்டிய அரசியலமைப்பு சட்டம் தந்த உரிமைகளை நான் இழந்து கஷ்டப்பட வேணுமா? என்ன நியாயம் இது? நினைத்து பாருங்கள். இதை சொல்றதுக்கு கூப்பிட்டா வரமாட்டேங்கிறாங்க.